அன்பிற்குரிய மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் இந்த கொஸ்டின் டவுட் கேட்டிருந்தாங்க, சிபி ஸ்டூடெண்ட்ஸு. அவங்களுக்கு இந்த நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்கள். எவால்வேட் இன்டெக்ரல் -1 to மாடுலஸ் ஆஃப் x³ - x into dx. ஓகேங்களா? இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. மாடுலஸ் ஆஃப் x is equal to +x whenever x greater than 0. ஸோ மாடுலஸ் ஆஃப் x equal to -x whenever x less than 0. ஸோ இந்த டெஃபினேஷன் அப்படிங்க அப்ளை பண்ணலாம். நமக்கு ஃபங்க்ஷன் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் x³ - x இருக்குது. மாடுலஸ் ஆஃப் x³ - x இஸ் ஈக்குவல் டு இதை 2 டைம்ஸாக பிரிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இந்த உள்ள இருக்க டைம் எடுத்து அப்படியே காப்பி பண்ணிங்களா, அது ஒரு மெத்தடு. அப்புறம் இந்த உள்ள இருக்க டைமுக்கு என்ன பண்ணுவோம், மைனஸ் போட்டு எழுதுவோம். சரிங்களா? இந்த உள்ள இருக்க டைம் அப்படியே எழுதிட்டிங்கன்னா இந்த உள்ள இருக்க டைம் எப்படி இருக்கணும், 0 அதிகமாக இருக்கணும். இந்த உள்ள இருக்க டைமுக்கு மைனஸ் போட்டு எழுதிங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாடுலஸ் உள்ள இருக்க டைம் எப்படி இருக்கணும், 0 விட கம்மியாக இருக்கணும். இதை மறந்துடாதீங்க. இது கொஞ்சம் நிறைய இடத்துல இந்த கான்செப்ட் நமக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே. ஸோ x³ - x greater 0 தான் இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். x³ - x less than 0 தான் இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். ஸோ 2 கேஸ் தான் இங்கே பெரியுது. ஃபஸ்ட் கேஸ் பாருங்கள், x³ - x greater than 0. கேஸ் நம்பர் 1, x³ - x greater than 0. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா, ஸோ எக்ஸை காமன் எடுத்துடலாம். எக்ஸை காமன் எடுத்தால் x² - 1 வரும். a² - b² a + b இன்ட்டு a - b அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? it should be greater than 0. இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணக்கூடிய இன்டர்வல்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த greater than 0 இருக்குங்களா, இது ஈக்குவல் டு 0 வச்சுக்கோங்க. இது ஈக்குவல் டு 0 வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0 வரும். இந்த எக்ஸோட வேல்யூ என்ன வரும், +1 வரும். இந்த +1 இங்கே வந்தால் -1. ஓகேங்களா? இது ஈக்குவல் டு 0 வச்சுக்கிட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா 0 +1 -1 அப்படின்னு வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. அது நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் ரியல் நம்பரில் கொடுத்து கட் பண்ணிங்க, -1 0 1. ஓகேங்களா? ஓகே. இப்போது இது 1 2 3 4 இன்டர்வல்ஸ்க்கு இந்த 4 இன்டர்வல்ஸில் எந்தெந்த இன்டர்வல் இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கோங்க, -2 to -1. இதில் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. நம்ம சிம்பிளாக நம்பர் சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் -2 எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள், -2 நமக்கு வந்து வேல்யூ முக்கியம் இல்லை, சைன் தான் முக்கியம். -2 இங்கே -2 -1 கொடுத்தீங்கன்னா -2 -1 -3, அப்போது மைனஸு. அப்போ இங்கே -2 +1 கொடுத்தீங்கன்னா மைனஸு. ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸு. ஸோ ஓவரால் ஆன்சர் நமக்கு மைனஸில் வந்துடும். ஆனால் இங்கே பண்ண பாருங்கள், should be greater than 0. அப்போ இந்த கேப் வந்து இந்த இன்டர்வல் நமக்கு வராது. அதே போல் இந்த இன்டர்வல் சூஸ் பண்ணுங்கள், -1 to 0. -1 to 0 நம்பர் சொன்னீங்கன்னா -1/2 சொல்லலாம். இந்த இதில் -1/2 சொல்லலாம். -1/2 கொடுத்தீங்கன்னா -1 வரும். இங்கே மைனஸ் சைன் தான், நான் சைனை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. -1/2 -1 அப்படின்னா -3/2. அப்போ ஆன்சர் சைன் வந்து மைனஸு. -1/2 +1 கொடுத்தீங்கன்னா ஆன்சரு -12 +1, அப்போ +12. அப்போ இங்கே ப்ளஸ் வரும். மைனஸும் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு. ஓகே, இது நமக்கு டேலி ஆகுது. அதே போல் இந்த இன்டர்வல் என்ன பண்ணுங்க, 0 to 1க்குள்ள +1/2 கொடுத்து பாருங்கள். சரிங்களா? இது நமக்கு வராது. அதே போல் இந்த இன்டர்வலில் 2 கொடுத்து பாருங்கள். +2 கொடுத்தீங்கன்னா +2 கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் தான் சைனு. 2 - 1 சைனு ப்ளஸ்ஸு தான். 2 + 1 3 ப்ளஸ் தான், ப்ளஸ்ஸு. அப்போ இது நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்போது இந்த இன்டர்வலும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. இந்த இன்டர்வலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. இது கேஸ் நம்பர் 1க்கு. அதே போல் கேஸ் நம்பர் 2 பாருங்கள், x³ - x less than 0. ஸோ 2 எக்ஸை காமன் எடுக்கலாம், x² - 1 வரும். a² - b² a + b இன்ட்டு a - b சொல்லலாம். ஓகேங்களா? less than 0. இப்போது இந்த டேர்ம்ஸை இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 வேல்யூஸ் கிடைக்கும். 0, x is equal to 0, x is equal to -1, x is equal to +1. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரியல் லைனில் கொடுத்து கட் பண்ணுங்கள். -1 0 +1. ஸோ ஃபஸ்ட் இன்டர்வல் பாருங்கள். இந்த இன்டர்வலில் ஒவ்வொரு இன்டர்வலையும் ஒவ்வொரு நம்பர் எடுத்து ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்து கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்டர்வல் இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ் பண்ணுதா, இந்த இன்டர்வல் இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு இன்டர்வலும் நம்ம செக் பண்ணணும். ஓகே. -52 -1க்குள்ள இந்த இன்டர்வலில் ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம், -2 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே கொடுங்க, -2 கொடுத்தீங்கன்னா மைனஸ், நமக்கு வேல்யூ முக்கியம் இல்லை, சைன் தான் முக்கியம். சரிங்களா? -2 கொடுத்தா மைனஸ் வரும். -2 +1,
அப்போ ஆன்சரு மைனஸில் வரும். -2 மைனஸு -2 -1 அப்படின்னாக்கா மைனஸ் தான் வரும். அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸு. ஸோ <0 இந்த இன்டர்வல் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? அதே போல் இந்த இன்டர்வல் -0வா -1 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 0 to 1 +1/2 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 1 to இன்ஃபினிட்டியா இதில் ஒரு 2ங்கிற நம்பர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஸோ இது அன்சாட்டிஸ்ஃபைடு, இது சாட்டிஸ்ஃபைடு, இது அன்சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வந்து -1 to 2 தான் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் இன்டர்வல் வந்து -1 to 2 தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. பாருங்கள், I is equal to -1 to 2 மாலஸ் ஆஃப் x cube minus s into dx. ஸோ இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். -1 to 0 இங்கே சாட்டிஸ்ஃபைடு, இந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைடு. 1 to இன்ஃபினிட்டியில் இது சாட்டிஸ்ஃபைடு. ஸோ -1லேருந்து 0 வரைக்கும், -1 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனு இந்த இன்டர்வல் எடுத்துக்கலாம். அப்போது கெட் நாட் ஈக்குவல் 0 அப்படின்னாக்கா கெட் நாட் ஈக்குவல் 0னா x cube minus x நம்ம எடுத்துக்கலாம். x cube minus x எடுத்துக்கலாம். ப்ளஸ் 0 to 1 0 to 1க்குள்ளே நீங்கள் கேஸ் 1 எடுத்துக்கூடாது. இங்கே பாருங்கள், 0 to 1க்குள்ளே இந்த கேஸ் நம்ம செகண்ட் கேஸ் எடுத்துக்கலாம். 0 to 1 செகண்ட் கேஸு. செகண்ட் கேஸ் அப்படின்னா x cube minus x less than 0. x cube minus x less than 0னா இந்த கேஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா -1 ப்ளஸ் x மைனஸ் s cube. சரிங்களா? 0 to 1. தென் அதுக்கப்புறம் 1 to 2 1 to 2க்குள்ளே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் 1 to 2க்குள்ளே நம்ம இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் 1 to 2ல் இது வராது, ஏன்னா இன்ட்டு போட்டிருக்கோம், இது வராது. 1 to 2னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷனாக ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இருந்தது x cube minus x. x cube minus x get not equal to 0னா x cube minus x get not equal to 0னா x cube minus x எடுத்துக்கலாம். அப்போ 1 to 2க்குள்ளே x cube minus x into dx. ஸோ -1லேருந்து 2 வரைக்கும் நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் சாதாரண இன்டெகிரேஷன் தான். x cube இன்டெகிரேட் பண்ணால் x power 4/4 x squared by 2. அதே போல் இந்த ரெண்டு இன்டெகிரேஷன் நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ இதில் அப்பர் லிமிட் ஃபுல்லாக 0 ஆயிரும். லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் 1/4 - 1/2. இப்போ பாருங்கள், 1/4னா நீங்கள் எல்சிஎம் எடுக்க தேவையில்லை, அப்படியே நான் வச்சுக்கலாம். 1/4னா கால், 1/2னா அரை. அப்போ கால் அரைன்னு இருக்குது. அப்போது ஹாஃபு தான் பெரிய நம்பரு. அப்போ ஹாஃபில் கால் போச்சுன்னா கால் தான் வரும். -1 +1/4. ஸோ அதே போல் இதையும் நம்ம சிம்ப்ளை பண்ணிக்கலாம், இதையும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம், இதையும் நம்ம சிம்ப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சிம்ப்ளை பண்ணிங்கன்னா பாருங்கள், 1 2 3 டைம்ஸ் 1/4 இருக்குது. ப்ளஸ் 4 - 2 2. சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 4 2s are 8 8 + 3 11/4, which is the required answer. Okay, thank you.